வணக்கம். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்த கூட்டணியினர் தாங்கள் போட்டியிட்ட 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதற்காக தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு பல வாக்குறுதிகளை அளித்தார்கள். தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல வாக்குறுதிகளை அறிக்கையின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்தார்கள். அந்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமான 3 வாக்குறுதிகள், அதாவது பெட்ரோல் 1 லிட்டருக்கு 75 ரூபாயாகவும், டீசல் 1 லிட்டருக்கு 65 ரூபாயாகவும், எரிவாயு சிலிண்டர் ஒன்றுக்கு 500 ரூபாயாகவும் விலை குறைப்பு செய்யப்படும் என்றார்கள். இந்த 3 பொருட்களுக்கு தமிழக அரசு விதிக்கும் வரியினை விலக்கிக் கொண்டாலே இந்த விலை குறைப்பு சாத்தியமாகும் என்பதால் உடனடியாக தமிழக அரசு பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 75 ரூபாயாகவும், டீசல் லிட்டருக்கு 65 ரூபாயாகவும், சமையல் எரிவாயு ரூபாய் 500ஆகவும் உடனடியாக குறைத்து ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெற, அவர்களுடைய இல்லங்களில் விளக்கொளி பிரகாசமாக எரிய, விலைவாசி கட்டுப்படுத்த இந்த 3 கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.